நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் கே.ஆர். பெரியகருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை எண்ணிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி சிவகங்கையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி சிலை மற்றும் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கவியரசு முடியரசனார் சிலைக்கு காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார். மேலும் மருதுபாண்டியரின் சிலைக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பல துறைகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிவகங்கையில் ஒருங்கிணைந்த புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டப்படும் என்றும், திருப்பத்தூரில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் கூறினார். அனைத்து அரசு துறைகளும் ஒரே இடத்தில் இயங்கும் வகையில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர், காரைக்குடி நகராட்சிக்கு 30 கோடி ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விவரத்தோடு சொல்லி வரேன். இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. என்ன செய்வது? அதனால அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது, அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்தில் அவரோட காப்பி அடிச்ச அறிக்கை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று. இப்போ வாய் செவடா விடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும் அதை நிறைவேற்ற நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? ஒன்றிய அரசோடு அந்த ஓரவிதனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா, தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்றும் சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா. வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்களுக்கு அது போதும். இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போல. அதுதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம்.
நம் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு, நான் முதல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் KR பெரிய கருப்பன், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர்.